உப்மாவா? ம் ஆமா. நம்ம 2 பேருக்கு வேற என்ன சமைக்கிறது? நம்ம வீட்ல மாதிரி சிக்கன் சூப்பு, மட்டன் சுக்கா அப்படி இப்படின்னு என்னைய செய்ய சொல்றீங்களா? அவ்வளோலாம் நான் செய்ய சொல்லவே இல்லை உன்னை. ஒரு இட்லி, தோசை, இல்லைன்னா சப்பாத்தி, அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம்ல? நீங்க நான் 2 பேரு. அதுக்கு ஒரு 100 கிராம் மாவு எடுத்து அதை உருட்டி திரட்டி சப்பாத்தி பண்ணி அதுக்கு தனியா ஒரு கிரேவியை பண்ணி அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அதுவும் ஒரு 3-4 பேராவது இருந்து சேர்ந்து சமைச்சு பழகிட்டோமா? ம். இப்படி தனியா ஒத்தையில நின்று சமைக்கிறதுக்குலாம் ஒரு மாதிரியா இருக்கு. நீ என்ன எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்க? நான் ஒன்னும் காரணத்தை உருவாக்கி சொல்லலையே, ஆ. இருக்கிறதானே சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஆ வீட்டுல ஆ, ஆ. இல்லை வேணாம், அந்த வீட்டு கதையே வேணாம். நீ உப்மாவே பண்ணி கொடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க உப்புமா சமைக்கிறதுக்கும் முடியலங்க, எனக்கு தெம்பும் இல்லை. நீங்க பேசாம கடையில வாங்கிட்டு வந்துடுறீங்களா? ஏய், எப்பயாவதுனா பரவாயில்ல, எப்பயுமே கடையில் வாங்கி சாப்பிட்டா உடம்புக்கு என்னத்துக்கு ஆகுறது? அதெல்லாம் யோசிச்சா பட்னியா தான் கிடக்கணும். என்னாலாம் இனிமே உட்காந்து சமைச்சிட்டு இருக்கலாம் முடியாது. ஏய், இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ ஒண்ணு பண்ணுவோமா? என்ன பண்ணலாம்? நான் எப்படி உப்புமா பண்ணணும்னு சொல்லி தரேன், ஆ. நீங்களே செஞ்சிடுறீங்களா? நம்ம கடையில இருந்து சாரி, உங்க அப்பா கடையில இருந்து சரவண மாமா மளிகை பொருள்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாருல, அதுல ரவை பாக்கெட் இருக்கிறத பார்த்தேன். அதுல ஒரு டம்ளர் போட்டா போதும் நம்ம 2 பேருக்கும். எடுத்து போட்டு செஞ்சிடுறீங்களா? எனக்கு சமைக்கலாம் வராது மீனா. அப்படின்னா வெளியே போய் வாங்கிட்டு வந்துருங்க. எப்பா நல்லா வலி.